ஹாய், எல்லாரும் வந்துட்டிங்களா? ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் தமிழ் ஃப்ரீ டெஸ்ட். ஸோ இதில் ஒரு 50 கொஷின்ஸ் இருக்குது. தமிழ் இலக்கணம் முட்டி வரும். கடகடன்னு பார்த்துடலாமா? 2 பொருட்களுக்கு இடையே உள்ள ஒப்புமை விளங்கச் சொல்வது எது? உவமை அணி. உவமை, உவமேயம், பொதுத்தன்மை, உவம உருபு ஆகிய 4ம் வெளிப்பட்டு வருவது எது? விரி உவமை. பால் போலும் இனிய சொல். இதில் பால் என்பது யாது? உபமானம் உவமானம். உபமேயம் என்பதன் பொருள் என்ன? ஒப்பிடப்படும் பொருள். பொதுத்தன்மையும் உருவும் மறைந்து வருவது எவ்வாறு அழைக்கப்படும்? தொகை உவமை. மலை போன்ற தோல். இதில் மலை என்பது உவமானம். பால் போலும் சொல். இதில் மறைந்து வந்துள்ள உருபு எது? பொதுத்தன்மை. செயலுக்கே உரித்தாக கூறப்படும் சொல் வகை என்ன? எது? உரிச்சொல். செயலில் ஒரு சொல்லோ அல்லது இசையோ நிறைக்க வரும் சொல்லோ எவ்வகையை சார்ந்தது? உரிச்சொல். உரு, தவ, நனி ஆகிய சொற்கள் எதை குறிக்கின்றன? மிகுதி. சால என்பது எவ்வகை சொல்? உரிச்சொல். ஒரு குணம் தழுவிய உரிச்சொல்லுக்கு உதாரணம் தருக. சால உரு. கடி என்னும் உரிச்சொல் கடிமலர் என்பதில் எப்பொருளில் வருகிறது? மனம். கடிநகர் என்பதில் கடி உணர்த்தும் பொருள் யாது? காவல். கடிநுனி என்பதில் கடி என்பதன் பொருள் என்ன? கூர்மை. கடி விடுதும் என்ற சொல்லில் கடி எதனை குறிக்கிறது? விரைவு. பலகுணம் தழுவிய ஓர் உரிச்சொல் என்பதற்கு சான்று? தடி. இலக்கிய வகையால் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4. கற்றோருக்கும் கல்லாதாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள்? இயற்சொல். இயற்சொல் எத்தனை வகைப்படும்? 4. மண், பொன் என்பன எவ்வகை இயற்சொற்கள்? பெயர் இயற்சொற்கள். நடந்தான், வந்தான் என்பன எவ்வகை இயற்சொற்கள்? வினை இயற்சொற்கள். அவனை, அவனால் என்பதில் வரும் ஐ ஆல் உருபு வகை எவ்வகை இயற்சொல்? இடை இயற்சொல். ஆப்ஷன் சி. மாநகர் என்பதில் உள்ள மா எவ்வகை இயற்சொல்? உரி இயற்சொல். ஆப்ஷன் டி. கற்றவர்களுக்கு மட்டும் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள்? திரிச்சொற்கள். ஆப்ஷன் பி. திரிச்சொல் எத்தனை வகைப்படும்? அதுவும் 4. அழுவம், வங்கம் என்பன எவ்வகை திரிச்சொல்? பெயர் திரிச்சொல். இயம்பினான், பயின்றான் என்பன எவ்வகை திரிச்சொற்கள்? வினை திரிச்சொற்கள். ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்களுக்கு உதாரணம் என்ன? வங்கம், நாவாய், தோணி இது எல்லாமே கப்பலை தான் குறிக்கும்.
இதழ் என்னும் சொல் பூவின் இதழ், உதடு, கண்ணிமை என பல பொருளை தருவது. ஆப்ஷன் பி, பல பொருள் குறித்த ஒரு திரிசொல். வடமொழி தவிர பிற மொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெற்ற சொற்கள். திசைச்சொல். பண்டைய காலத்தில் பாண்டி நாட்டை தவிர பிற பகுதிகளில் வழங்கிய கேணி, பெற்றம் போன்றவை திசை சொற்கள். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி எது? சமஸ்கிருதம். வடச்சொற்கள் எத்தனை வகைப்படும்? 2. வடமொழியில் உள்ளது போன்று தமிழில் எழுதப்படும் சொற்கள் வருடம். அந்த மாதிரி சொல்லுது. தற்சமம். வடமொழி சொற்களை தமிழில் எழுதுவதால் மாற்றி எழுதுவது. தற்பவம். விழுப்பொருள் என்பது இலக்கணப்படி எவ்வகை தொடர்? உரிச்சொற்தொடர். தடங்கன் என்பதன் இலக்கண குறிப்பு. உரிச்சொற்தொடர். வைப்பு என்பதன் சொல்லின் பொருள் என்ன? பொருள். கடிமலர் இதில் கடி உணர்த்தும் குணம் மனம். கடிமிளகு இதில் கடி என்பதன் பொருள் கார்ப்பு இல்லைன்னா மிகுதி. தற்பவம் சொல்லிற்கு உதாரணம் எது? விடம், விஷம். பொற்றம் என்பதன் பொருள் என்ன? பசு. கேணி என்பது எம்மொழி சொல்லாக கருதப்படுகிறது. திசைச்சொல். அழுவம் என்பதன் பொருள் கடல். வங்கம் என்பதன் பொருள் கப்பல். கூர், களி என்பன எதை குறிக்கும் உரிச்சொற்கள்? மிகுதி. உவமானம் அருகில் இதை குறிக்கும் சொல்லது உப. பயின்றான் என்பது எவ்வகை திரிச்சொல்? வினை திரிச்சொல். செயலில் மற்றும் பயின்று வரும் சொற்கள் பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? திரிச்சொல் மற்றும் முறிச்சொல். ஸோ அவ்வளோதாங்க இந்த 50 கொஷின். ஸோ இந்த 50 கொஷினில் நீங்கள் கடகடன்னு MCQ மாதிரி பார்த்ததுனால ஒரு பெரிய கண்டென்ட்டே நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி நிறையா பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.